பயன்பாட்டுக்கான சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். இந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரம். வணக்கம். அமெரிக்கா ஈரானுடைய இந்த போருக்கு பிறகு ஒட்டுமொத்த உலக எரிவாயு சந்தையே பாதிக்கப்படும் அளவுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்கிறது. இதுவும் குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிறது என்று சொல்லலாம். அனைத்து எரிவாயு கம்பெனிகளும் தங்களுடைய வேலையை நிறுத்திவிட்டது என்ற அடிப்படையில் அமீரகத்தில் ஏற்பட்ட பாதிப்பு ஒட்டுமொத்த சர்வதேச அளவில் இருக்கிறது. இதற்கு தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கல்ல, தமிழ்நாடும் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக வணிக சிலிண்டர்களுடைய போக்கு முழுமையாகவே நிறுத்திவிட்ட ஒரு சூழலில் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் வீட்டு தேவையான சிலிண்டர்கள் மட்டும் இன்னும் 3 வாரத்திற்கு மட்டும் கையிருப்பு தமிழகத்தில் இருக்கிறது. இந்நிலையில் முதலமைச்சர் தலைமையில் ஒரு அவசர கூட்டம் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் போது பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் அது குறித்து அவருடைய பிரதமருக்கு இருக்கக்கூடிய கடிதத்தில் அமெரிக்கா ஈரான் போரினால் தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் இது குறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இன்று விரிவாக ஆய்வு செய்ததாகும். ஆனால் பாதிக்கப்பட்ட பல்வேறு வளைகுடா நாடுகளில் வாழும் தமிழர்களுடைய பாதுகாப்பையும் அப்பகுதியில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய நலனையும் உறுதி செய்து மேலும் தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக எடுத்திட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த போரால் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாட்டினால் பொதுமக்களுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை மத்திய அரசு உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என்றும், குறிப்பாக வணிக எரிவாயு தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள உணவகங்களுக்கு தேவையான அனைத்து மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும் என்றும், மேலும் தொடர்ச்சியாக யாரும் பாதிக்காத வகையில் இத்தகைய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தேவைப்படும் என்ற அடிப்படையில் கூடுதல் மின்சாரத்தை பெற்று வழங்கிட வேண்டும் என்றும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டதாக முதலமைச்சர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.